கிளி ஜோசியம் இல்லம்மா, என் பஞ்சவர்ண கிளி கம்ப்யூட்டர் ஜோசியம். ஜோசியம், ஏ ஜோசியக்காரரே, ஜோசியம் பார்க்கணும் தாத்தா, கரெக்டா சொல்லுவீரா? சுமதி அக்கா, வா மாடனே, ஜோசியம் பார்க்கணும். நானும் அதுக்கு தான் சுமதி அக்கா ஓடியாந்தேன். பாப்போமா ஜோசியம்? ஆமா மாடனே, லட்சுமி அக்காவும் பொண்ணுக்கு வரம் பார்த்துக்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால அந்த தாத்தாவை வச்சு எப்போ எந்த திசையில மாப்பிள அமையும்னு கேட்டுக்கலாம். நீங்க தாத்தாவை கூட்டிட்டு லட்சுமி அக்காவுக்கு போ, நான் சோத்தை வடிச்சு வச்சுட்டு பின்னாடியே வந்துடுறேன். சரிக்கா, நீ போய் சோத்தை வடிச்சு வச்சுட்டு வா, நான் தாத்தாவை கூட்டிட்டு லட்சுமி அக்காவுக்கு போறேன். சரி மாடனே, நான் வரேன் சீக்கிரம். என்ன ஜோசியர, நல்லா ஜோசியம் பாப்பேலா? அதெல்லாம் கரெக்டா சொல்லுவோமா. நேத்து என்ன நடந்தது, இன்னைக்கு என்ன நடந்தது, நாளைக்கு என்ன நடக்க போகுதுங்கிற முதல்ல எல்லாம் கிளியரா சொல்லுவேமா. அப்படியா தாத்தா? எனக்கு ரொம்ப நாளாவே சந்தேகம் தாத்தா. நேத்து நான் குழம்பு வச்சுட்டேன், இன்னைக்கும் குழம்பு வச்சுட்டேன். ஆனா நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு உன் பஞ்சவர்ண கிளிய கேட்டு சொல்லலா? ஏமா அதெல்லாம் ஜோசியத்துல சொல்லுவாங்க. சரி சரி தாத்தா, டென்ஷன் ஆகாத, சும்மா கேட்டேன். அதுக்குள்ள என்ன புருவம் கருவமெல்லாம் அப்படியே தூக்குது கோவத்துல. பெருசுக்கு நல்ல கோவம் வருது. வாங்க என் புறத்தால. இவர் என்ன ஜோசியர், கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டு நேத்து இன்னைக்கு நாளைக்கு என்ன குழம்பு வைக்கிறதுன்னு கூட சொல்ல தெரிய மாட்டேங்குது. இவரெல்லாம் ஜோசியம் பாக்குறாராம். வாங்க என் புறத்தால, டைம் ஆகுது. அம்மா,